எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவை நாம் ஒரு தகவலாக பார்க்கலாம். அதாவது டிமேட் அண்ட் புரோக்கரேஜ் சிஸ்டம். இப்போ ஒரு சாதாரண ரீட்டெய்லர் அவர் ஸ்டாக்கை வாங்குகிறோம் அப்படின்னா அடிப்படையில் அவர் என்எஸ்சி பிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்சில் மெம்பராக இருக்கணும். மெம்பர் ஆகிறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னா 2 வழிமுறைகளை அவங்க வச்சுருக்காங்க. யார்? எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்காங்க. ஒன்று, அவங்களால் நடத்தக்கூடிய எக்ஸாமை எழுதி பாஸ் பண்ணணும். 2வது, ஒரு பெரிய தொகையை டெபாசிட்டாக கட்டணும். அது கோடிகளில் தான். இப்போது நாம் ஒரு சாதாரண ரீட்டெய்லர், நாம் ஒரு கையில் வச்சுருக்கக்கூடிய கேபிட்டல் 50,000மோ 1 லட்சமோ அதிகபட்சம் 2 லட்சம் வச்சு அது மாதிரி பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் இருக்கும்போது, அதாவது ரீட்டைல் ட்ரேடர் இருக்கும்போது எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியம். ஆனால் கோடிகளில் டெபாசிட் அப்படிங்கிறது சாத்தியப்படாத ஒன்று. ஏன்னா நம்மளோட கேபிட்டலே ரொம்ப கம்மி. அதனால் இது சாத்தியப்படாது. அப்போ எப்படி பண்ணுறது? அது எல்லாராலையும் சாத்தியப்படாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேரால் முடியும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாமையும் எழுதி பாஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் சொல்லக்கூடிய அந்த அமௌண்ட்டையும் டெபாசிட்டாக கட்டுவாங்க. அந்த மாதிரி டெபாசிட்டையும் கட்டி எக்ஸாமையும் எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கு ஒரு மெம்பர்ஷிப் கொடுப்பாங்க. அந்த மெம்பராக இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாக்ஸை வாங்கி விற்று ட்ரேடிங்கும் பண்ணலாம். அவங்க மட்டும் பண்ணுறது இல்லாமல் மற்றவங்களுக்கும் பண்ணித்தரலாம். இது மாதிரி மெம்பர்ஷிப் வாங்கி மற்றவங்களுக்கும் ட்ரேட் பண்ணி தரவங்க தான் புரோக்கர்ஸ். இப்போது ஒரு ரீட்டெய்லர் இந்த புரோக்கர்ஸை அணுகும்போது அவங்க சொல்லக்கூடிய முதல் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்வாங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா அதுக்கு அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் ஆதார், பேன், அதாவது ஆதார் அண்ட் பேன் லிங்க்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஒரு 6 மாதம் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஐஎஃப்எஸ்சி கோடெலாம் அதில் இல்லை அப்படின்னா நீங்கள் அது செக்கெல்லாம் கொடுத்து அதில் ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கிற மாதிரி ரொம்ப கிளியராக அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. அவங்க ஓப்பன் பண்ணி தரக்கூடிய அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட்னா, ஒன்று ட்ரேடிங் அக்கௌண்ட், இன்னொன்று டிமேட் அக்கௌண்ட். ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்கும், பேங்க் அக்கௌண்ட், அது சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆக்டிவிட்டி இருக்கும், உங்களோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டி இருக்கும், வாங்கிறது விற்கிறது எல்லாம் இருக்கும். அப்படி நீங்கள் வாங்குகிற ஸ்டாக்ஸ் அது எங்கே போய் உட்காரும் அப்படின்னா நேராக உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் போய் உட்காரும். அதுலேருந்து இப்போ நீங்கள் 100 ஷேர் வாங்கியிருக்கீங்க ஏதோ ஒன்றா, அதில் 100 ஷேர் போய் அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் உட்காந்துடும். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க, டிமேட் அக்கௌண்ட்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க. ஸோ 2 அக்கௌண்ட் ஆரம்பித்து கொடுப்பாங்க. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டி வாங்கிறது விற்கிறது எல்லாம் இருக்கும். ஒரு 100 ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 100 ஷேர் அது எண்ட் ஆஃப் தி டேயில் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் போய் உட்காரும். அதுலேருந்து நீங்கள் ஒரு 20 ஷேர் தான் விற்கிறீங்க அப்படின்னா அந்த 20 ஷேர் மட்டும் த்ரூ திஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் அது மூலிமா நீங்கள் விற்றுடுவீங்க. அப்போது உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் 80 இருக்கும். திரும்ப அதே ஸ்டாக்கு கொஞ்சம் கீழே இறங்கும்போது உங்களுக்கு அட்ராக்டிவாக தெரிஞ்சு திரும்ப 20 வாங்குவீங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலிமா வாங்கின 20 போய் திரும்பவும் அந்த 80 கூட சேர்ந்து 100 ஆகிடும். ஸோ இதுதான் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம். ஸோ நமக்கு அடிப்படையில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கும், ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் டிமேட் அக்கௌண்ட்டும் இந்த புரோக்கர்ஸு ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் இந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கான இந்த ஓப்பனிங் சிஸ்டம். இப்போது நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டோம், ட்ரேட் பண்ண போகிறோம். ட்ரேட் பண்ணும்போது நம்ம என்ன ஆகும்னா நமக்கு புரோக்கரேஜ் அப்படின்னு ஒரு சார்ஜ் ஒன்று வரும். புரோக்கரேஜ் அப்படின்னு இந்த புரோக்கரேஜ் சார்ஜஸ் அப்படின்னு போடுவாங்க. நீங்கள் ஷேர்ஸ் வாங்கினீங்கனாலும் சரி விற்றீங்கனாலும் சரி புரோக்கரேஜ் சார்ஜஸ்ன்னு போடுவாங்க. அது எந்த அடிப்படையில் இருக்குது அப்படின்னா 2 விதமாக இருக்குது. ஒன்று ட்ரெடிஷ்னல், இன்னொன்று ஃப்ளாட். இந்த புரோக்கரேஜ் சிஸ்டம் இந்த ட்ரெடிஷ்னல் எப்படி இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் வாங்கக்கூடிய வேல்யூக்கு பர்சன்டேஜில் சார்ஜ் பண்ணுவாங்க. இதுவே ஃப்ளாட் அப்படின்னும் போது ஒரு வேல்யூ ஃபிக்ஸ்டாக ஒரு வேல்யூ வச்சு சார்ஜ் பண்ணுவாங்க. இவ்வளோ தான் அப்படின்னு ஒரு ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு ஃப்ளாட்டாக பண்ணுவாங்க. அதாவது எது அட்ராக்டிவ் அப்படின்னா அது நம்மளை பொறுத்து தான்.
ஒரு ட்ரேடராக அது நம்மளை பொறுத்த எது நமக்கு வந்து பெனிஃபிஷியல் அப்படின்னு நாம தான் டிசைட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 50,000 தான் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லை 1,00,000 தான் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரே இதை தான் ட்ரான்சாக்ஷன் பண்ணுவீங்க. அந்த வேல்யூவே ரொம்ப கம்மி. அப்போது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய இந்த பர்சன்டேஜ் சிஸ்டம்னு போகிறது நல்லது. இதுவே ஒரு 10 தடவை வாங்கிறது விற்கிறது அப்படின்னு பண்ணால், உங்களோட அந்த வாங்கி விற்கிறது வந்து ஒரு 10 தடவை 20 தடவை ஒரு மாதத்துலேயோ இல்லை ஒரு வாரத்துலேயோ, அதாவது நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக இருந்தால் இந்த ஃப்ளாட் புரோக்கர் சிஸ்டமை நம்ம வந்து சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் அடிப்படையான விஷயங்கள். இது புரோக்கர்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டுருக்கும். அதை நீங்கள் அந்த புரோக்கர்ஸ்கிட்ட செக் பண்ணி, எந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த புரோக்கர்ஸ் செக் பண்ணி, இது என்ன மாதிரி சிஸ்டமில் வச்சுருக்கீங்க, இது எவ்வளோ எப்படி அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சு செயல்படுறது அட்வைசபிள். இப்போது ஒரு ஷேரை நம்ம வாங்குகிறோம், அதுக்கு இந்த புரோக்கர்ஸ் நம்மளை எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சப்போர்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் லிவரேஜ், எக்ஸ்போஷர், மார்ஜின், என்ன வேணால் சொல்லலாம், எல்லாமே ஒன்று தான். இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் தான் அவங்க நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நம்ம கையில் வந்து ஒரு 50,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா, 50,000 இருக்கலாம், 30,000 இருக்கலாம், 20,000 இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வேல்யூவை விட்டுருவோம். இப்போ நம்ம வந்து ஒரு 100 ரூபான்னு விற்கிற ஒரு ஷேரை நம்ம வந்து நம்ம கையில் ஒரு 1000 ரூபா இருக்குன்னு வச்சுக்குவோம். சும்மா 100 ரூபா அப்படி ஒரு ஷேர் விற்குது அப்படின்னா, நம்மளால் எவ்வளோ வாங்க முடியும்? அதிகபட்சம் 10 ஷேர் வாங்க முடியும். 10 × 100 1000 வாங்கலாம். இதை நீங்கள் வாங்கிட்டு பேசாமல் விட்டுடலாம். இதே 20,000 இருக்கவங்க அதே மாதிரி வாங்கிக்கலாம். 200 ஷேர் வாங்கிப்பாங்க. இப்போ இந்த 200 ஷேரை வாங்கிட்டு பேசாமல் ஒதுங்கிடலாம். ஆனால் இதே 20,000 வச்சு இப்போ லிவரேஜ், மார்ஜின், எக்ஸ்போஷர் இது மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 20,000 வச்சு புரோக்கர்ஸ் என்ன சொல்கிறாங்க, வேணும்னா நீங்கள் 1,00,000 ரூபா வரைக்கும் ஷேர்ஸை வாங்கிக்கோங்க. அதாவது 1,00,000 ரூபா வேல்யூ மதிப்புள்ள ஷேர்ஸை வாங்கிக்கோங்க 20,000 வச்சு. அந்த மாதிரி வாங்கிறதுக்கு பேர், அந்த ப்ராடக்டோட பேர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா MIS, மார்ஜின் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆஃப் ஆர்டர். இந்த ஆர்டர் பேர். இப்போது இந்த மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட 20,000 தான் இருக்குது, ஷேரோட விலை 100, நீங்கள் அப்படியே டெலிவரி எடுத்தீங்க அப்படின்னா 200 ஷேர் தான் வாங்க முடியும். ஆனால் MISல வாங்கினீங்க அப்படின்னா 1,00,000 ரூபா மதிப்பு வரைக்கும் வாங்கிக்கலாம். அதாவது 1000 ஷேர் வரைக்கும் வாங்கிக்கலாம். 1000 × 100 = 1 lakh. அப்படின்னும் போது நீங்கள் 1,00,000 ரூபா மதிப்புள்ள அந்த 1000 ஷேர்ஸையும் வாங்கிக்கலாம். வாங்கிட்டீங்க. MISல நீங்கள் வாங்கும்போது அதில் கிளியராக சொல்கிறாங்க, மார்ஜின் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் காலையிலையோ இல்லை மதியமோ எப்போ வாங்கினாலும் சரி, அதை ஈவினிங்குள்ளே ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருக்கணும். இதுதான் இதில் இருக்க கண்டிஷன். ஸோ இந்த MIS சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா, இன்ட்ராடேக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும். வாங்குகிறோம், விற்கிறோம். சப்போஸ் நம்ம எல்லாம் கரெக்டாக செக் பண்ணி இன்னும் ட்ரெண்டு, டிமாண்டு, சப்ளை எல்லாம் பார்த்து கரெக்டாக தான் போயிருக்கோம். இருந்தாலும் ஒரு நியூஸ் வருது, அந்த ஸ்டாக்கோட சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் வந்து திடீர்னு அந்த ஸ்டாக்கை இறக்கி விடுது அப்படின்னாலும் அது திரும்ப பவுன்ஸ் ஆகிடும். ஒரு வாரத்தில் பவுன்ஸ் ஆகலாம், திரும்பவும் வந்து 2 வாரத்தில் திரும்ப மேலே வந்துடலாம். அப்படி இருக்கும்போது என்னடா இது, ஏன்னா நம்ம MISல எடுத்துட்டோம், அதை ஈவினிங்குள்ளே ஸ்கொயர் அப் பண்ணி ஆகணும். அதை அப்படின்னும் போது நஷ்டம், கேபிட்டல் நஷ்டமாகிடும். இந்த ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த ப்ராடக்ட் பேர் தான் MTF, மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி. இந்த ஒரு ஃபெசிலிட்டியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, MTFல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து உங்கள்கிட்ட கேபிட்டல் கொஞ்சம் கூட இருக்கணும். இப்போ 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டாக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட 50,000 60,000 இருக்கணும். சில நேரத்தில் 70,000 கூட தேவைப்படும். அது ஸ்டாக் டு ஸ்டாக் வேரி ஆகும். அப்படி 50,000 வச்சுக்குவோம் தற்சமயத்துக்கு.
50,000க்கு நீங்கள் 50,000 வச்சுருக்கீங்க, ஆனால் 1 லட்ச ரூபா வரைக்கும் ஸ்டாக்ஸை வாங்கிக்கலாம், டெலிவரி எடுத்துக்கலாம். அந்த ஸ்டாக்கு எப்போ ஏறுதோ அப்போ விற்றுக்கலாம். இதுக்கு இப்போ இமீடியட்டாக இன்றைக்குள்ளேயே விற்றாகணுன்ற வரமுறை கிடையாது. ஆனால் நீங்கள் எத்தனை நாள் அதை ஹோல்டு பண்ணுறீங்களோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு இந்த எம்டிஎஃப்பில். ஸோ எம்ஐஎஸ்ஸுக்கும் எம்டிஎஃப்க்கும் உள்ள வேறுபாடு இதுதான். ஸோ ஒரு அடிப்படையில் ஒரு புரோக்கர் எப்படி புரோக்கர் ஆகிறாரு, அவர் எப்படி மற்றவங்களுக்குலாம் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தராரு, என்ன மாதிரியான எக்ஸ்போஷர் கொடுக்குறாரு, எப்படி கொடுக்குறாரு அப்படிங்கிறத எல்லாத்தையும் விரிவாக இதில் பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் தொடர்ந்து நம்ம இன்னும் சில டெக்னிக்ஸ், தகவல்கள் எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.